சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் என்ற வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. வெளிநாடுகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் கடந்த மார்ச் 9ஆம் தேதி கைது செய்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கைது செய்ய தன்னை 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாததால் தன்னை கைது செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஜாஃபர் சாதிக் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜாஃபர் சாதிக் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கினர் அப்துகுமார் ராஜரத்தினம் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்த அமலாக்கத்துறை முடிவெடுத்துள்ளதாகவும் இது சட்டவிரோதம் எனவும் கூறினார். மேலும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கை சிறிது நேரத்திற்கே ஒத்திவைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வழக்கு தள்ளி வைக்கப்படும் பட்சத்தில் ஒருவேளை ஜாஃபர் சாதிக் அமலாக்கத்துறை கைது செய்துவிட்டால் இந்த மனு காலாவதியாகிவிடும் எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணை தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.